கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஸோ ஆபிரகாம் பில்ட் an altar. இது வழிநடுகே நீங்கள் பார்க்கலாம், ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான், ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான். தட் மீன்ஸ் அவன் தெய்வீக உறவுக்கும் தேவனை கனப்படுத்துவதற்கும் அவன் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தான் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் லோத்துடைய வாழ்க்கையில் ஒரு பலிபீடம் கூட இல்லை. தேவனோடு கூடிய செல்வத்திற்கும் தேவன் இல்லாத வெறும் செல்வத்திற்கும் வித்தியாசத்தை படிக்கணும்னா இந்த கதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒருத்தங்கிட்ட ஆதாரமும் இருக்குது, வளமும் இருக்குது. இன்னொருத்தங்கிட்ட வளம் மட்டும் இருக்குது, ஆதாரம் இல்லை. அதனால் சேதாரம் ஓவர் ஆகி போச்சு கடைசியில். புரியுதா உங்களுக்கு? வேதம் பேசுகிற ப்ராஸ்பெரிட்டி என்னது? பைபிள் எப்படிப்பட்ட ஒரு ப்ராஸ்பெரிட்டியை பேசுது? இப்படி தான் பிரதர் ஒருத்தர் பணம் இல்லை பிரதர். லோத்து கையில் வெறும் வளமையை மட்டும் அவன் கையில் எடுத்தான். ஆனால் ஆபிரகாம் உடைய வாழ்க்கையில் பலிபீடங்கள் இருக்கிறது. வழிநெடுகே கர்த்தரை ஆராதிக்கிறவனாய், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனாய், தேவனோடு நடக்கிறவனாய், தேவனை சிநேகிக்கிறவனாய் அவன் வாழ வாழ இந்த ஐஸ்வர்யம், இந்த செழிப்பு, இந்த உயர்வு எல்லாமே இட்ஸ் அ பை ப்ராடக்ட் மாதிரி அது அப்படியே இருக்குது. அவனுக்கு பெருசாக தெரியறதெல்லாம் தேவன். ஆனால் இன்னொருத்தன் என்ன பண்ணுறான்? ஆபிரகாம் கூட தான் வர்றான், அந்த வெல்த்தை மட்டும் பிடிக்கிறானே தவிர ஆபிரகாம் பிடித்த தேவனை பிடிக்காம விட்டான் பாருங்களேன். அதான் பிரச்சனை.